கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையிலே தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று. பல நேரங்களிலே கண்ணீரே உணவாகிற நிமிஷங்கள் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்கள் சொன்னால் வேதனைகள் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே இல்லை. ஒரு வழியில் இல்லைன்னா வேறொரு வழியில் எல்லா ஜனங்களும் கண்ணீரிலும் வேதனையிலும் தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறது என்ன, கண்ணீரே எனக்கு இரவும் பகலும் உணவாயிற்று, உன் தேவன் எங்கே என்று சொல்லி பரிகசிக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் உபவசித்து பார்த்தோம், ஆராதனைகளுக்கு போய் பார்த்தோம், உபவாச கூட்டங்களுக்கு போய் பார்த்தோம், பலவிதமான கன்வென்ஷன்களுக்கு, தீர்க்கதரிசிகளிடத்தில், இப்படி பலவிதமாக நம்முடைய வாழ்க்கை நாம் ஒருபாடு ஓடணும். ஏன்னு சொன்னால் நம்முடைய கண்ணீருக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று சொல்லி தான் நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனாலும் இதுவரை ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் அப்பொழுதோ ஜனங்கள் துஷிக்கிறார்கள், நீ ஓடி ஓடி பார்க்கிற, உனக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால் இரவும் பகலும் என்னுடைய கண்ணீர் உணவாயிற்று என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குடைய குறைவுகளை அல்லனா நம்முடைய மனவேதனைகளை, நமக்கு இல்லாய்மைகளை நாம் பிறருடன் சொல்லும் பொழுது தான் அவர்கள் அறிவார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் அறிய மாட்டார். அப்போது நாம் முதல்ல செய்ய வேண்டியது நம்முடைய அழுகிற அந்த கண்ணீரை நிறுத்த வேண்டும். நமக்கு சில பிரச்சனைகள் கூட நாம் பைபிளை வாசிக்கும் பொழுது எல்லா பக்தன்மார்களும் அவர்கள் ஒரு நிலையில் அந்த விசுவாசத்தின் உச்சக்கட்ட நிலையில் அடைவதற்கு முன்பாக அவர்கள் பலவிதமான கஷ்டத்தின் பாதையில் கூட தான் முதல்ல கடந்து சென்றார்கள். அதே போல் நம்ம இரவும் பகலும் நாம் விடுகிற கண்ணீருக்கு பலன் உண்டு, அது ஒருபோதும் இல்லாமல் போகாது. ஏனென்று சொன்னால் நாம் ஆண்டவரோடு கேட்க வேண்டியது, இந்த கஷ்ட சமயத்தில் அது கடந்து செல்ல வேண்டிய ஒரு கிருபை தான் நாம் கேட்க வேண்டும். நாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது செங்கடல் கரையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நின்றார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த கடலை மாறி பாய கர்த்தர் என்ன செய்யலை, அனுமதிக்கவில்லை. அவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதையை மட்டும்தான் காட்டி கொடுக்கிறார். அந்த பாதையில் கூட அவர்கள் கடந்து சென்ற பிறகு மீண்டும் கடல் அங்கே தான் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கஷ்டப்பாடுகள் மத்தியில் நாம் ஒரு செங்கடலுக்கு மத்தியில் வந்து நிற்கிறது போல முன்னேறி செல்ல ஒரு பாதை இல்லாமல் தவித்து நிற்கும் போதும் அதில் கூட ஒரு பாதையை ஒருக்கி நம்மை கடத்தி விடுகிற ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி நாம் மறந்து போக வேண்டாம். ஏனென்று சொன்னால் நாம் இப்பொழுது ஜெபிக்க வேண்டியது அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு மாறி போக அல்ல, அதை கடந்து செல்ல வேண்டிய ஒரு கிருபை. அதே மாதிரி அந்த கடல் அங்கே இருந்து மாறல்ல, ஆனால் கடலை கடந்து செல்ல வேண்டிய கிருபையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல நாம் நம்முடைய பிரச்சனையில் கூட கடந்து போக வேண்டிய ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போகுவதற்கு அந்த செங்கடலை ஆண்டவரை வழிமாற்றி கொடுத்தது போல, அல்லனா ரெண்டாக ஆண்டவர் அவர்களை பார்த்து வழி துறந்து கொடுத்தது போல ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களை கடந்து செல்ல வேண்டிய ஆண்டவரே ஒரு வழியை ஆண்டவர் நீர் திறந்து கொடுத்து விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டுமே என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.